காலை வணக்கம். வெல்கம் டு பெரும் அட்வைஸ் யூடியூப் சேனல். மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா இருந்தது. இப்போ சுமாராக தான் இருக்குது. இப்போ மேலே ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ்க்கு ட்ரேட் ஆனாலும் வீக் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டு அப்புறம் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம், என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கவனிக்கணுன்றது. 24 அட்வான்சஸ், 26 டிக்ளைன்ஸ். இது பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் வந்து சைட்வேஸ் திருப்பி டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம லெவல்ஸ் என்ன லெவல்ஸ் நம்ம க்ளோசிங்கில் பார்க்கலாம். ப்ராட் மார்க்கெட் 797, ஈவன் ஸ்டீவன் 795, 799. ரொம்ப ஒரு மாதிரி பேலன்ஸாக இருக்குது. அது பேலன்ஸாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது இருக்குது. 52 வீக் ஹை 15 ஸ்டாக்ஸ், 52 வீக்கில் 8 ஸ்டாக்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கன்வின்சிங்காக 15 ஹை 8 லோ வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி உல்ட்டாவாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி சேமாக இருக்கும். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் ஆஸ் ஆஃப் டுடே. கேஷ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 12,000 which is good. 11,000 30,000 range by 10 to 10.50 which is good. இண்டெக்ஸ் பார்க்கலாம். எல்லாம் ரெட்டில் இருக்கு. ஓகே, இது பியூட்டி. இந்த லோ பார்த்துக்கோங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இருக்குது. இந்த லோ, ப்ளீஸ் நோட் திஸ் லோ. ஓகே, ஸோ எல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே மைனஸில் இருக்குது. பரவாயில்ல. பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே, பேங்க் பட் ஆனால் தான் ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகுது. பட் இப்போதைக்கு பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி நல்லாயிருக்கு, மீடியா நல்லாயிருக்கு. இன்னொரு எக்ஸப்ஷனல் ப்ரைவேட் பேங்க் நல்லாயிருக்கு சார் இந்த மார்க்கெட்டில். ஓகே, நத்திங் அதாவது எக்ஸப்ஷனலாக ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகும்போது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டு மேலே 100 பாயிண்ட் மேலேனா நம்ம ஒன்றும் புல்லிஷ் ஆகிடக்கூடாது. எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, 300 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் புல்லிஷ். ஓகே, 100 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆனாலும் ஓப்பன் ப்ரைஸ் கீழே தான் பேரிஷ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இல்லை விசு மாதிரி பேச நினைக்காதீங்க. மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பார்க்கலாம். இதெல்லாம் இதில் மாற்றம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸில் வந்து ஒரு பெரிய மேட்டர் நடக்குது. ஸோ நம்ம அந்த ரிலையன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து ஓகே, ஐ திங்க் ஜென்ரலி வி ஷுட் அவாய்ட் ரிலையன்ஸ். இட்ஸ் நாட் ரீட்டைல் இன்வெஸ்ட் ஸ்டாக். இண்டஸ்இண்ட் பேங்க் வெரி குட் மூவ், நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. அவங்க இதே மாதிரி எவ்ரி குவார்ட்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கனாக்கா அவங்க ஆல் டைம் ஹை நோக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, இண்டஸ்இண்ட் பேங்க் சார்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுலேயே போட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதுலேயே பார்த்துக்கலாமா? இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபிபனாச்சி போட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஓகே, நம்ம ஃபிபனாச்சி போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து போயிட்டுருக்கு. ஸோ திருப்பி வந்து இவன் டேக் ஆஃப் ஆனான்னா திருப்பி இங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கி நேற்று வந்து நல்ல க்ளோஸ் தான். பட் இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இது 21 டே மூவிங் ஆவரேஜ். இது மாதிரி பெரிய ஃபால் வரும்போது 21 டே ஆவரேஜ் மாதிரி இருக்கிற சப்போர்ட் எடுத்தாலும் இட்ஸ் அகெயின் குட் ட்ரெண்டு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் இஃப் இட் ஃபால் டேக்ஸ் இதெல்லாம் ஒரு விஷயம். இதே மாதிரி எவ்ரி குவார்ட்டர் தே பெர்ஃபார்ம், தே சி 1500. ஓகே, இது டெக்னிக்கல் வியூ. நீங்கள் வந்து நாட் ரெக்கமெண்டேஷன். ஓகே, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் 2% அப், ஆர்பிஎல் பேங்க் 4% அப். சரி, இன்றைக்கி வந்து பேங்க் டே நினைக்கிறேன். மோஸ்ட்லி பேங்க் எக்ஸப்ட் ஃபார் சன்ஃபார்மா அண்ட் ரிலையன்ஸ். வால்யூம் எதில் வந்துருக்கு பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க்கில் வால்யூம் இருக்குது, ஃபண்டாஸ்டிக். 50 வீக் லோ கிட்ட வால்யூம் இருந்து இந்த மாதிரி மேலே போனால் புல்லிஷ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்னால நோட் பண்ணுங்கள். இது மெயினாக ஏன் பார்க்குறோன்னாக்கா 52 வீக் வால்யூம், 52 வீக் லோ கிட்ட இந்த மாதிரி வால்யூம் போட்டாங்கனாக்கா இட் இஸ் அ புல்லிஷ் சைன். வால்யூம் போட்டு 5-6% மேலே போனாக்கா இட்ஸ் அ புல்லிஷ் சைன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் அப் வித் வால்யூம்ஸ், டாடா மோட்டார்ஸ் அப் வித் வால்யூம்ஸ், ஆக்சிஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஆல்சோ அப் வித் வால்யூம்ஸ். மைனஸ், மார்ஜினலி மைனஸில் இருக்குது. எஸ்பிஐஎன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றும் ரொம்ப மொக்கையாக இருக்குது. என்னன்னு தெரியல. நோசல்
இதெல்லாம் இந்த தெரில, இது வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்க்காம ஒன்றும் பண்ணாதீங்க. அதான் நோசிலில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கம்பெனி பார்க்குறீங்க, டெய்லி பார்க்குறோம், புதுசாக ஒரு கம்பெனி வந்தாக்கா நம்ம போய் அந்த பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் பார்த்து நல்ல கம்பெனின்னு பார்க்கணும். 11% வால்யூம்ஸ் போயிருக்கு. ஜென்ரலாக சார்ட் ஓகே, சார்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ 190லேருந்து 40 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் பார்த்து தான் இது வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட் நல்லா தான் வாங்கணும். இந்த மாதிரி கம்பெனி டெட் ஃப்ரீ கவுண்டர் நல்லது. இல்லை நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியே வரதுக்கு தெரிஞ்சால் போனால் வாங்கலாம். ஓகே, மதர்சன் நார்மலாக அப்படி நத்திங் மோர் டு ஆட். பட் ஓகே, நம்ம நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது 9154, ஓகே 9154 வீக்லி க்ளோஸ் அதுக்கு மேலே இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த வீக் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணோம். வீக் க்ளோஸ் பண்ணோம் ப்ளஸ் டெய்லி க்ளோஸ் பண்ணால் நல்லது. 9259 இந்த வீக் ஓப்பன் ப்ரைஸ். ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் லோ பார்த்தீங்கன்னாக்கா 9260 லோ. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒரு நல்லா வேலை செய்யுதுன்னு நம்ம இதுலேருந்து தெரியுது. அதே மாதிரி இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் எப்போவுமே இதுக்கு மேலே போனால் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங். 938980 இஸ் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸு. ஹை வந்து 9402. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 93095 வந்து லாஸ்ட் வீக் ஓப்பன் ப்ரைஸ். லாஸ்ட் வீக் ஓப்பன் ப்ரைஸ். இப்போ நிஃப்டி சார்ட்டில் பார்த்தா பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது நான் வீக்லியில் போட்டு காட்டுறேன். நிஃப்டி வீக்லி சார்ட்லேயே காட்டுறேன் உங்களுக்கு. இது டெய்லி இது வீக்லி சார்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது லாஸ்ட் வீக் ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, இது ஆல்மோஸ்ட் லைக் டார்க் க்ளவுட் கவர் ஆன் வீக்லி பேசிஸ். இதுக்கு மேலே இது ஹைக்கு மேலே ஏதாவது ஒரு வாரம் மேலே க்ளோஸ் ஆனோன்னா டேக் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 9288. ஓகே, 6 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகே, செட்டில்மெண்ட் அப்போது 5-6 பாயிண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் நத்திங். பட் நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஒன்லி 10 பாயிண்ட்ஸ் அப். 9303 10 பாயிண்ட் ப்ரீமியில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 2321 352 20 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். Next month, 2298 டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. மை காட். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் பேங்க் நிஃப்டி பயங்கர டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. வில் சி. ஓகே, ஸோ ஷார்ட்ஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய இருந்தால் தான் டேக் ஆஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம். வில் வெயிட் அண்ட் சி. பட் நத்திங் மோர் டு ஆட் ஆஸ் ஆஃப் நவ். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. வில் சி இன் த ஆஃப்டர்நூன். பாய்.